ஜியோ டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விண்ணை முட்டும் சொத்து வரி மற்றும் இபி பில் ஸ்டைலாக மாஸாக க்யூட்டாக என்னப்பா சொல்ல வர, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரோல் ஒன்று சமூக வலைதளத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காத பாருங்கள். நாயர் விஜய் முதலமைச்சர் ஆனதுலேருந்து சங்கி என்கிற கூட்டமே காணாமல் போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோலு. அந்த ட்ரோலுக்கு இவர் அமைதியாக அதை என்னென்னு யோசிக்கிற மாதிரியும் ஒரு கிளிப்பிங் போட்டு ஒரு ட்ரோல் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளும் இதே மாதிரி அமைதியாக இந்த ஒரு வீடியோவை போடுறேன், அதை ஒன்று பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர். மக்கள் 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கேட்டிங்களா? ஆமாம், சொத்து வரி சென்னையில் உயர்த்தியிருக்கிறாங்க. 4-5 மடங்கு இல்லை, அதுக்கு மேலே சில இடத்துலலாம் 10 மடங்கு கூட உயர்த்தியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு முன் நோட்டீஸ் எதுவும் அனுப்பலை, இந்த மாதிரி உயர்த்தப்படுவோன்னு தகவலும் கொடுக்கல. ஆனால் இப்போ கட்ட போனவங்களுக்கு சொத்து வரியோட மதிப்பு உயர்ந்திருக்கிறதா கதை சொல்கிறாங்க அரசு அதிகாரிகள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கு சரியான விளக்கமும் சொல்கிறது இல்லை. சரி, அப்போ இது மறைமுகமாக அஜெண்டா மூலமாக ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ விசில் அடித்தாதான், ஓட்டு போட்டால் தான் நம்ம மாற்றத்தை முன்னோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லி போட்டானுங்கள, அதுக்கான விளைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி அப்துல்லா ஒரு காட்டமான பதிலை ஒன்று கொடுத்துருக்காரு. எதனால இந்த சொத்து வரி உயர்த்துறாங்க? ஏங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏற்கனவே இருந்த முந்தைய அரசாங்கங்களும் உயர்த்திச்சு. ஆனால் இந்த அளவுக்கு உயர்த்திச்சா அப்படின்னா இல்லை. அதான் இங்கே இருக்கிற காமன் மிஸ்டேக்கு. என்ன மிஸ்டேக்னா, இங்கே உயர்த்துறத சொல்கிறதும் கிடையாது, அதே மாதிரி மின்சார கட்டணம் உயர்த்தினதையும் சொல்கிறதில்ல. மக்களுக்கு தாங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிற திட்டங்களெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? 6 சிலிண்டரு, 200 யூனிட் இலவசம் மின்சாரம், இலவச பேருந்து, 2,500 ரூபாய், அப்புறம் 4,000 ரூபாய் பட்டதாரி இளைஞர்களுக்கு, மகளிருக்கு 2,500 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? இப்போது மின் நுகர்வோருக்கான இது கரண்ட் பில் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டோம். அதுக்கு நிறைய பேர் இது இப்போ ஏற்றலை, இது திமுக கவர்மெண்ட்டில் ஏற்றிச்சு அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க. அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அது பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது மீட்டர் கணக்கீடு அளவீடு முறையில் பில்லிங் முறையில் குறைபாடு இருக்கிறனால அது ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது காரணம் கிடையாது. கண்டிப்பாக கரண்ட் பில் ஏறி இருக்குது. அதுக்கான டீட்டெயில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். முந்தைய கவர்மெண்ட்டில் இருந்தது 101 to 200 யூனிட்டுக்கு ₹1.50, 201 to 500 யூனிட்டுக்கு ₹3 அப்படிங்கிற மாதிரி டான்ஜென்கோட ஸ்கேல் இருந்தது. 501க்கு மேலே போனால் தான் ₹4 இருந்தது. இதில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, டயர் 1 டயர் 2ன்னு பிரிச்சிருக்கு. அதில் டயர் 1ல் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். மீதி இருக்கிற 201லேருந்து இருக்கிற யூனிட்டுக்கு ₹4.70. அதேமாதிரி டயர் 2வில் இருக்கிறவங்களுக்கு 500க்கு மேலே யூஸ் பண்ணால் டயர் 2 அவங்களுக்கு ஒரு 100 யூனிட் தான் ஃப்ரீ. அப்புறம் மீதி 101லேருந்து கணக்கீடு பார்க்கும்போது ₹4.70 கணக்கீடுலேயே 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு கணக்கீடு பண்ணுறாங்க. அதனால தான் பில்லு எகிரி இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த விளக்கத்தை பாருங்கள். இதை படிக்க முடிஞ்சால் படித்து பார்த்துக்குங்க. அதாவது மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ₹4.70 உயர்த்தியிருக்கிறாங்க. எப்படின்னா, தாவேக அரசு அமைஞ்ச பிறகு இதுக்கு முன்னாடியே இருந்ததானா? இருந்தது, ₹4.70 இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஸ்கேலை சொல்ல போனால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 யூனிட் எடுத்துக்கிட்டால் 100 யூனிட் ஃப்ரீ. 200 யூனிட்டுக்கு அதில் 101லேருந்து 200 யூனிட்டுக்கு ₹1.50, 201லேருந்து
300 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 150 ரூபா வரும், ப்ளஸ் ஒரு 300 வரும் 100 யூனிட்டுக்கு மொத்தம் சேர்த்து 450 ரூபா தான் கரண்ட் பில் வந்தது. ஆனால் தாவேக அரசு வந்து கணக்கீடு எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா 200 யூனிட் இலவசம் கொடுத்துட்ட பிறகு 100 யூனிட் 300 யூனிட் ஓடி இருக்குன்னா 200 யூனிட் இலவசம், 100 யூனிட்டுக்கு 4 ரூபா 70 காசு கணக்கு போட்டு மொத்தம் வந்து கணக்கு 470 ரூபா கணக்கு போடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 450க்கு 470 உயர்ந்து வருது. இது சின்ன ஒரு கணக்கு தான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தகவல் சொல்ல வருது. இதுதான் நான் இந்த கிளிப்பிங்ஸ் வச்சு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் கூட என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தருக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருந்தது, டிவிகே கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது தான் போட்டிருந்தோம். இப்போ இவ்வளோ வந்து இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த பஞ்சாயத்து மின்சார பஞ்சாயத்து முடியாத பட்சத்தில் அதுவே ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் வேறு மின் தடை, மின் தட்டுப்பாடு, எப்போ பார்த்தாலும் பவர் கட்டு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ சொத்து வரியை வேற வந்து உயர்த்திருக்கிறாங்க. சொத்து வரியை உயர்த்தினா என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்லாம் முக்கால்வாசி பேர் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அப்போ வாடகை உயரும். வீட்டுக்கு உரிமையாளர் வந்து வாடகையை உயர்த்துவார். ஏன்னா இதை காரணம் காட்டி சொத்து வரி உயர்ந்து விட்டது அப்படின்னு. இப்போது கடைகள் இருக்குது, கடைகளுக்கும் அதே மாதிரி சொத்து வரி உயர்ந்தால் கடைகளில் வந்து பொருட்கள் விற்பாங்க. நம்ம பொருட்களை வாங்க போகும்போது அதோடைய விலைவாசியும் உயரும். அப்போது சாமானிய மக்களால் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு பக்கம் இபி பில்லோட ரேட், மின் குளறுபடிகள்னால ரேட்டு ஏறுதோ இல்லையோ, அதனால் மொத்தம் ரேட் ஏறி இருக்குது. அது ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்கும் பட்சத்தில் இப்போ வீட்டு வரியும் வீட்டு வாடகையும் உயரும். சாமானிய மக்களால் இதை சமாளிக்கவே முடியாது. நடுத்தர மக்களால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சம்பளம் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணும்போது பெரிய பட்ஜெட்டில் துண்டு விழும். அப்போ நம்ம அத்தியாவசிய தேவைகளில் நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதனால் வந்து மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துது. இதுக்கு நீங்கள் முறையான ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த மாதிரி இது இத்தனை % உயர்த்த போகிறோம், அதே மாதிரி மின்சாரத்தில் இது இத்தனை % டேரிஃப் மாற்ற போகிறோம் இது அப்படின்னு சொல்லியிருந்து தகவலை சொல்லி திறனாக செய்யக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். இதில் அதிகாரிகள் தான் இந்த மாதிரியே வந்து தவறான தகவல்களை வந்து அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாட்டில் எல்லாரும் க்யூட்டாக அழகாக சூப்பரான சிஎம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பைத்தியங்களாக இருந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு கிளிப்பிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக காடு, மேடு, மாடு, மலை, கடல், நீருன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி சிஎம் வந்து க்யூட்டாக இருக்கணும், மாசா கெத்தா அழகா ஸ்டைலாக இருக்கணும் சிஎம் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்பி ஓட்டு போட்டாங்கள்ல. அப்போ வந்து மக்களுக்கு வந்து சொத்து வரியும் க்யூட்டாக இருக்கும், அதே மாதிரி மின்சார பில்லும் வந்துட்டு ஸ்டைலாக இருக்கும். அதுக்கப்புறம் இனி வரப்போகிற எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப மாசாக இருக்கும். அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி தகவலை வந்து நிறைய சமூக வலைதளங்களில் இருக்குது. அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அரசாங்கமாக இருக்கணும். அதனால் வந்து இந்த சொத்து வரி உயர்வு, இபி கட்டணம் உயர்வு எல்லாத்தையும் வந்து கரெக்டான முறையில் தணிக்கை செஞ்சு எந்த வகையில் ஏற்றணுமோ அந்த வகையில் ஏற்றினா சரியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவி தமிழின் வணக்கங்கள்.